சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட சவாரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்வதியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்வதியும் முத்துவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, என்ன முத்து என்ன தேடி வந்திருக்க, ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மீனாவை கூப்பிட்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்லும்போது, மீனா உங்களை பார்க்க ஏற்கனவே வந்ததுனால தான் எனக்கே இந்த விஷயமே தெரிய வந்தது, அதான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்ல, எதை பற்றி முத்து கேட்குறேன்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அத்தை, நீங்கள் உண்மையை மட்டும்தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது, நான் கண்டிப்பாக உன்கிட்ட வந்து உண்மையை தானே சொல்லுவேன், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, ஆமாம் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த முத்து அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் எங்கள் அம்மா கூடயே இருக்கீங்க, அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா என்ன செஞ்சாலும் நீங்கள் அதை ஒரு ஆதாரமாக உங்கள் ஃபோனில் எடுக்கிறத நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப மீனாவுக்கு துணியெல்லாம் வாங்கி தர மாதிரி ரொம்ப பாசமாக பேசினாங்க. நானும் மீனாவும் அம்மா மாறிட்டாங்க, மனசு மாறிட்டாங்கன்னு அப்படியே நம்பினோம். ஆனால் அது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு தெரியாமல் கொஞ்ச நேரத்தில் எப்பயும் போல் மீனாவை எங்கள் அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கிறிஷை நான் தான் படிக்க வைக்கிறேன், எங்கள் வீட்டில் தான் கிறிஷ் இருக்கா, ரொம்ப நல்லா நான் பார்த்துக்கிறேன், கிறிஷ் செஞ்ச தப்புக்காக கிறிஷுக்காக நான் போய் ஸ்கூலில் பேசினேன்னு எங்கள் அம்மா இப்படி எதுக்காக பொய் சொல்லணும், அது எல்லாத்தையும் உங்கள் ஃபோனில் எதுக்காக நீங்கள் ஆதாரமாக எடுக்கணும், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவால் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, மறுபடியும் இப்படிலாம் செய்கிறாங்கன்னா எதுவும் காரணம் இல்லாமல் செய்யவே மாட்டாங்க. நீங்கள் தான் என்ன உண்மைன்னு எனக்கு சொல்லி புரிய வைக்கணும். மீனா உங்கள் வீட்டுக்கு நேற்று பூ எடுத்துகிட்டு வந்தப்போ எங்கள் அம்மா என்னெல்லாம் பேசினாங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னா, எனக்கு அதெல்லாம் கேட்டு பேரதிர்ச்சியோடு தான் இருந்தேன். எங்கள் அம்மா பொய் சொல்லுவாங்க, உண்மையை எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க பார்வதியத்தை, அதனால தான் உங்ககிட்ட என்ன தான் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்படிலாம் செய்கிறதுனால எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை வந்துடும் தான் எனக்கு தோணுது. அதனால தான் மறுபடியும் நீங்கள் உண்மையை சொல்லாமல் எங்கள் அம்மாவுக்காக நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் எங்கள் அம்மா மட்டும் இல்லை, நீங்களும் பிரச்சனையில் வசமாக மாட்டிப்பீங்க. நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்கும்போது, பார்வதி என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையே. முத்துக்கு இங்கே விஜயா மேலே மட்டும் சந்தேகம் வரல, நானும் எதுக்காக இப்படிலாம் செய்கிறேன்னு சந்தேகப்பட்டு தான் வந்து கேள்வி கேட்டுட்ருக்கான். உண்மையை சொல்லலைன்னா முத்து கண்டிப்பாக விடமாட்டான். எனக்கு பொய் சொல்லவும் தெரியாதே இந்த விஜயா மாதிரி, என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்வதி. எதுக்காக எல்லாருக்கும் எங்கள் அம்மா உதவி செய்கிற மாதிரி சொல்லி இங்கே வந்து நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்க, உண்மையை சொல்லுங்க அத்தை, நான் யார்கிட்டையும் இதை பற்றி பேச மாட்டேன், ஏன் என் அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேன், இதனால் எங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்து கேட்குறேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இங்கே பார்வதிக்கு வேறு என்ன செய்யன்னு தெரியாமல், முத்து என்னை பற்றி உனக்கு தெரியும், எனக்கு உண்மையை மறைக்க தெரியாது, விஜயா மாதிரி பொய் சொல்ல தெரியாது, உன்கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், நான் உண்மையை சொல்லிடுறேன் முத்து, என்ன நீ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து. உடனே பார்வதி நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. விஜயாவுக்கு எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசை, எல்லாரும் தேடி வந்து பாராட்டணும் அப்படின்றதுக்காக விஜயாவும் என் ஃப்ரெண்டு மூலமாக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறது, அதான் உனக்கு தெரியுமே, தன்னுடைய வீட்டில் உள்ள மருமக 3 பேரையும் விஜயா ரொம்ப நல்லா பார்த்துக்கிற மாதிரியும், அதே மாதிரி உங்கள் வீட்டில் கிறிஷ் இருக்கிறப்ப கிறிஷை நான் தான் படிக்க வைக்கிறேன், கிறிஷுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இப்போ கிறிஷுக்கு நீயும் மீனாவும் உதவி செஞ்சீங்கல்ல, அந்த உதவியை நான் தான் என் பையன் முத்து மூலமாக செஞ்சேன், கிறிஷுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு பேசிகிட்டு இருந்தப்ப மீனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. அந்த சமயம் மீனா வந்து எல்லார் முன்னாடியும் இங்கே விஜயாவை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு விஜயாவுக்கு புரிகிற மாதிரி பேசிட்டு போனா. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் விஜயாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குன்றதுக்காக தான் இப்படி விஜயா பொய் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் விஜயா செய்கிறதும் தப்பு தான், நான் செய்கிறதும் தப்பு தான், ஆனால் என் ஃப்ரெண்டு மூலமாக விஜயாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னதே நான் தான். அதனால தான் வேறு வழி இல்லாமல் விஜயா இப்படி வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறது நல்லது செய்கிறதுன்னு எல்லாத்தையும் ஆதாரமாக என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் அனுப்பி வச்சிட்ருக்கேன். ஆனால் விஜயா செஞ்சது எல்லாமே உண்மை கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாது, விஜயா சொன்னது எல்லாமே பொய் தான் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா விஜயாவை மட்டும் இல்லை என்னையும் சும்மா விடவே மாட்டாங்க. அதனால தான் முத்து விஜயாவுக்கு உதவி செஞ்சிட்ருக்கேன், மற்றபடி இதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல. அத்தை என்ன சொல்கிறீங்க நீங்கள், இதனால் பிரச்சனை வராதா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு உங்கள் ஃப்ரெண்டு நம்புகிறாங்கல்ல,
அவங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க போலீஸை கூப்பிட்டு வருவாங்க. இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். எதுக்காக பொய் சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே உதவி செஞ்சுருந்தா எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு நானே பேசியிருப்பேன். எங்கள் அம்மா எல்லாருக்கும் உதவி செய்வாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா தான் இப்படி செய்கிறாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா? முதல்ல உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எங்கள் அம்மாவை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா யாருக்கும் உதவி செய்யணும்னு நினச்சதும் இல்லை. நாங்கள் உதவி செஞ்சாலும் தப்புன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு எங்கள் அம்மாவுக்கு என்றைக்கும் கிடைக்கக்கூடாது. இதனால் பிரச்சனை வரும். எங்கள் அம்மாவை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் நிறைய பிரச்சனை வரும். வீட்டுக்கே வந்து பிரச்சனை செய்வாங்க. இதெல்லாம் தப்பு. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனி எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க. நான் எங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். எங்கள் அம்மா கிட்டேயும் பேசி நான் புரிய வைக்கிறேன். அப்படியும் எங்கள் அம்மா புரிஞ்சுக்கலனா என் பாட்டியை வர வச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்துறது பெரிய தப்புன்னு எங்கள் அம்மா கிட்ட நீங்களும் சொல்லுங்கள். அந்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க. அத்தை, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என் அப்பா கிட்ட இதை பற்றி பேசியிருப்பேன். எங்கள் அம்மா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறது எல்லாமே வந்து பொய் தான். எங்கள் அம்மா வந்து வேணும்னே தான் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு நான் எல்லார்கிட்டேயும் சொல்லியிருப்பேன். எங்கள் அம்மா இப்படி ஒரு விஷயத்த செய்யாமே இருந்திருப்பாங்க. அத்தை, ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க? நானும் மீனாவும் கிருஷிக்கு உதவி செய்யணும்னு நினச்சப்ப கூட எங்கள் அம்மா கிருஷிக்காக நீங்கள் எந்த உதவியும் செய்யவே கூடாதுன்னு, ஏன் கிருஷ் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சாங்க. கிருஷ் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. அதனால் கிருஷ் வந்து இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு கிருஷோட நிலைமையை புரிஞ்சிக்காம அந்த பேச்சு பேசினாங்க. இப்போ கிருஷால் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுமா? அதெல்லாம் தப்பு தானே. நான் பார்த்துக்கிறேன். அத்தை, இப்போயாவது நீங்கள் என்கிட்ட உண்மையை சொன்னீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தேவையான இந்த ஆதாரத்தெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் அனுப்புனீங்கன்னா அப்புறம் நான் உங்களையும் சும்மா விட மாட்டேன். நீங்களும் எங்கள் அம்மாவுக்கு உதவி செஞ்சீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களை மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவை பற்றியும் நான் சொல்லுவேன். பிரச்சனை வரக்கூடாதுன்னா இதுக்கு மேலே எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க அத்தை அப்படின்னு பார்வதி கிட்ட ரொம்ப தெளிவாக இங்கே முத்து வந்து சொல்லிடுறாரு. உடனே பார்வதியும் முத்து, நான் விஜயாவுக்கு உதவி செய்யாமல் இருப்பேனா? நான் விஜயாவோட ஃப்ரெண்டு. விஜயா விருப்பப்பட்டதை நான் செய்கிறேன். மற்றபடி நான் வேணும்னே செய்யலை முத்து. ஆனால் இனி நீ சொன்ன பேச்சை நான் கேட்குறேன். விஜயாவுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். நாங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு தான். என்னை மன்னிச்சிரு முத்து. மற்றவங்க கிட்ட என்னையும் மாட்டி விட்டுறாத. விஜயாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும். விஜயாவை எல்லாரும் பாராட்டணும். சொல்லப்போனால் விஜயா எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும்னு விஜயா ஆசைப்பட்ட மாதிரியே நானும் ஆசைப்பட்டேன். அதான் உதவி செஞ்சேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி முத்து, நான் தான் இதெல்லாம் சொன்னேன்னு விஜயா கிட்ட சொன்னாலும் எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அவங்களே அவங்க ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்களா? இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக அங்கேருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கிளம்புறாரு. என்ன இந்த முத்து இவ்வளோ கோவமாக கிளம்பி போகிறத பார்த்தா உடனே தன்னுடைய வீட்டுக்கு போய் விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பான் போலையே. இங்கே விஜயாவால் எனக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான். முத்து கோவமாக போகிறத பார்த்தா கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டில் பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த விஜயாவால் என்னென்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பார்வதியும் யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த முத்துவும், அப்பா அம்மா எங்கப்பான்னு கேட்க, இப்போ தான்ப்பா உங்கள் அம்மா கோயிலேருந்து வந்தால் ரெஸ்ட் எடுக்கிறா. என்ன முத்து, சீக்கிரமாக சவாரி முடிச்சுட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா சவாரிக்காக தான் வெளியில் போனேன். ஆனால் ஒரு முக்கியமான வேலையாக பார்வதியத்தை வீட்டுக்கு போனேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ரூமில் இருந்த விஜயா யோசிக்கிறாங்க. முத்து எதுக்கு பார்வதியோட வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கான், என்னன்னு தெரியலையேன்னு மெதுவாக வெளியில் வராங்க. உடனே அண்ணாமலையும், என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? இல்லை பார்வதியை போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்கும்போது, பார்வதி நல்லா தானே இருக்கான்னு கேட்க, பார்வதியத்தை ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் அங்கே போகிற நம்ம அம்மா தான் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி விஜயா என்ன செஞ்சா முத்து அப்படின்னு கேட்கும்போது, அப்பா அம்மா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமா? மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் உண்மையாகவே அம்மா மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோட எதுவுமே செய்யலைப்பா. நம்ம வீட்டில் இருக்க மீனா கிட்ட பாசமாக பேசுகிற மாதிரி பேசுனாங்க. அப்போல்லாம் நாங்கள் அம்மா மனசு மாறிட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் இங்கே கிருஷ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சவங்க, கிருஷுக்கு பிரச்சனையிலேருந்து நான் தான் கிருஷை வெளியில் கொண்டு வந்தேன், கிருஷுக்கு உதவி செஞ்சதே நான் தான்னு அங்கே எல்லாரும் முன்னாடியும் பேசியிருக்காங்கப்பா. நேற்று மீனா வந்து சொன்னப்ப எனக்கு வந்து இதை கேட்டுட்டு என்ன செய்யன்னு தெரியல. இப்போ தான் பார்வதியத்தை வீட்டில் போய் எதுக்காக அம்மா நல்லது செய்கிற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு இங்கே முத்து வந்து
அண்ணாமலை கிட்ட சொல்லும்போதே விஜயாவை பார்க்குறாரு. விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. இந்த மீனா தான் என்னை பற்றின உண்மையை சொல்லுவா, மாட்டி விடுவான்னு நினச்சேன். முத்து என் மேலே உள்ள சந்தேகத்தில் பார்வதி கிட்ட போய் உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டானே. அவ்வளவுதான், என் வீட்டுக்காரர் என்ன செய்ய போறாரோ தெரியல. இந்த முத்துக்கு இதே வேலை தான். யாரையாவது இந்த வீட்டில் மாட்டி விடணும், பிரச்சனை செய்யணும். அது மட்டும் இல்லை, என்னையும் மனோஜையும் தலை குனிய வைக்கணும். இதுக்காகவே இந்த முத்து தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். நான் என்ன இந்த முத்து மாதிரி சம்பாதிக்காம வீட்டில் உள்ள ஒவ்வொரு வேலையும் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பார்வதி வீட்டுக்கு போகலைங்க. என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னை பற்றி இந்த முத்து பேசவே வேண்டான்னு சொல்லும்போது, நான் எதுக்காக பேச வேண்டான்னு சொல்கிறீங்க? நான் சம்பாதிக்கவே இல்லைன்னு தெரியுமா? இல்லை நான் வெளியில் வேலைக்கு போகலன்னு தெரியுமா? அப்படி இருந்தால் வீட்டுக்குன்னு வீட்டு செலவுக்குன்னு பணம் கொடுக்க முடியுமா? இல்லை அப்பாவுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுக்க முடியுமா? என்னை பற்றி நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் பார்வதியத்தை வீட்டில் போய் என்ன செய்கிறீங்க, என்ன பேசுனீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றும் எங்களை மாதிரி இல்லையே. நான் என்னுடைய வேலையில் நேர்மையாக இருப்பேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுல்ல. எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்க பொய் சொல்கிறீங்க, ஏமாத்துறீங்க. நான் அப்படி செஞ்சதே இல்லையே. உண்மையை மட்டும்தான் பேசுவேன். பார்வதி அத்தைக்கிட்ட உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அது மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு இனி எந்த வாய்ப்பும் கிடைக்காதுன்னு சொல்ல. முத்து என்ன சொல்கிறேன்னு விஜயா கேட்குறாங்க. உடனே இங்கே அண்ணாமலை முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதா சொல்லி அம்மா வந்து ஏமாத்திட்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், எல்லாரும் தேடி வந்து அம்மாவை பாராட்டணும்னு நினைக்கிறாங்க. சொல்லப்போனால் அம்மாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு நானே பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதா இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலையும் பேரதிர்ச்சியோட விஜயா என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு கோவமாக கேட்குறாங்க. இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த முத்து இப்படிலாம் செஞ்சுட்டானே அப்படின்னு. ஏன் முத்து நீ வந்து என்னோட விஷயத்தில் தலையிடுறேன்னு கேட்குறாங்க. அம்மா, நீங்கள் செய்கிறது சரியே இல்லை. வேற நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தப்பு செய்கிறீங்க, எப்படி புரிய வைக்கன்னு எனக்கு தெரியலையே. அதனால தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா கிட்ட வந்து சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு தான் நானும் இப்படிலாம் செஞ்சேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா, விஜயா நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு இந்த வீட்லேயே வந்து நீ யாருக்கும் உதவி செய்ய மாட்ட. மீனாவை கொஞ்சம் கூட மதித்து பேச மாட்ட. மீனா ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு என்ன பிரச்சனை செய்கிற? நீ நல்ல மாமியாரே இல்லை. முத்துவை தன்னுடைய மகனாக ஏற்றுக்காமல் கஷ்டப்படுத்துகிற. மனோஜ் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. உனக்கு எப்படி இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்க நான் விடுவேன்? அதனால் நீ செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான். சொல்லப்போனால் இதுக்கு மேலே இப்படி செஞ்சேன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்ல. இல்லைங்க, முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன திட்டுறீங்களா? என்ன முத்து இதெல்லாம்? என்னை அவமானப்படுத்தணும்னு வேணும்னே இப்படி வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லிட்டேன்னு பார்த்து சந்தோஷமாக இருக்கியா? மீனா என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட இப்படி சொல்லுவா, என்னை மாட்டி விடுவா, வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா வரட்டும், நான் பேசிக்கிறேன்னு ரொம்ப கோவமாக இங்கே வந்து விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. மீனா கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்? மீனா வந்து பொறுப்பான மருமகளாக இருக்கா. ஆனால் நீங்கள் பொறுப்பான மாமியாராக இருக்கீங்களா? இல்லை எனக்கு பொறுப்பான அம்மாவாக இருக்கீங்களா? இல்லையே. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும்? நான் போய் கண்டிப்பாக பார்வதியத்தையோட ஃப்ரெண்டுக்கிட்டே இதை பற்றி பேச தான் போகிறேன். உங்களால் என்ன செய்ய முடியும்னு நான் பார்க்குறேன்னு முத்து சொல்லும்போது, வேண்டாம் முத்து, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் உதவி செய்ய நிறைய வந்து பணம் செலவு செஞ்சுருக்கேன். ஆனால் இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். எப்படியோ பார்வதி தேவையில்லாமல் என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டா. ஆனாலும் நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இதில் நீ தலையிட்டேன்னா அவ்வளவுதான், இந்த வீட்டில் நீ இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மா, நான் இந்த வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, நானும் மீனாவும் சந்தோஷமா வேற எங்கேயாவது போய் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறோம். ஆனால் பொய் சொல்லி ஏமாத்துற உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனாவும் அங்கே வராங்க. வந்த உடனே இங்கே முத்து ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னங்க என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் விஜயாத்தக்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, நீ அமைதியாக இரு மீனா, அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, அதுக்காக நான் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. நீ என்ன எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற? இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? பார்வதியத்தை வீட்டுக்கு போனேன், நீ சொன்ன எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லி கேள்வி கேட்டேன், உண்மையே சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, நமக்கு என்னங்க, உங்கள் அம்மா என்ன வேணாலும் செய்யட்டும், நீங்கள் ஏங்க இதில் தலையிடுறீங்கன்னு கேட்கும்போது, என்னமே நான் சொல்கிறேன், இதனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கே நிறைய பிரச்சனை வரும். இவங்க என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், கிறிஷை படிக்க வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கிறிஷுக்காக இப்போ ஸ்கூலில் வந்து பேசுனதே நான் தானே, மற்றவங்களுக்கு எப்பயுமே நான் உதவி செஞ்சிட்ருக்கேன்னு பொய் சொல்லிகிட்ருக்காங்க.
இவங்க உண்மையாகவே எல்லாருக்கும் நல்லது செஞ்சால் நானே எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேனா, எங்கள் அம்மாவுக்காக பேச மாட்டேனா? இவங்க தான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்களே, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பொய் சொல்லணும்? அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க மீனா, எங்கள் அம்மாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயம் மீனா இங்கே முத்துக்கிட்ட வந்து வேண்டாங்க பிரச்சனை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே விஜயாவும், போதும் மீனா, உன்னால தான் முத்து என்ன வந்து கேள்வி கேட்குறான். இங்கே பார்வதி வீட்டில் நடந்த எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்லிட்டேல்ல, வீட்டில் யார்கிட்டேயுமே சொல்லாதன்னு சொன்னேன். முத்துக்கிட்ட வந்த உடனே சொன்னேன்ல, அதான் முத்து என் மேலே உள்ள சந்தேகத்தில் பார்வதி கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அம்மானு கூட பார்க்காம என்னை அந்த கேள்வி கேட்குறான். சொல்லப்போனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான். ஆனால் இப்போ வந்து முத்து பேசும்போது பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்கன்னு என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி நடித்து ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? உன்னெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். சொல்லப்போனால் எனக்கு பிரச்சனை செய்கிற முத்து இனி என் வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பிருங்க. அப்போ தான் நான் என் வேலையை பார்க்க முடியும். என்னோட அருமை பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியலல்ல? உங்கள் 2 பேருக்கும் இந்த வீட்டில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக முத்து வந்து இப்படி பார்வதி மூலமாக தெரிஞ்ச உண்மையை அண்ணாமலை முன்னாடி வந்து விஜயா செய்கிற எல்லாத்தையும் சொன்னதால், அண்ணாமலை ரொம்ப கோவமாக பேசினதால் கோவமான விஜயாவும் முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இந்த வீட்டில் இருக்கணும்னா இனி இவங்க 2 பேருமே என் பேச்சை தான் கேட்கணும். என்னோட விஷயத்தில் தலையிடக்கூடாது. அவங்க வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இப்படி என்னை மறுபடியும் முத்து அவமானப்படுத்தினா இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு தன்னுடைய முடிவை சொன்னதை கேட்டுட்டு முத்துவும் மீனாவும் கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலை, போதும் விஜயா, இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளவுதான். செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு முத்து மீனா உண்மையை சொன்ன உடனே உன்னால் தாங்கிக்க முடியலல்ல. முத்து மீனாவை பற்றி பேச உனக்கு தான் தகுதி இல்லை. அவங்க உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டுருக்க. முத்து மீனா இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா, சொல்லப்போனால் நீ ஏமாத்துறதுக்கு நீ தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எனக்கு தெரியும். முத்து மீனாவை தலகுனிய வைக்கணும்னு இந்த பேச்சு பேசுகிறல்ல, இது உன்னுடைய வீடு தான். யார் இங்கே இருக்கணும்னு நீ முடிவெடுக்கிறதா இருந்தால் நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும். சொல்லப்போனால் முத்து மீனா என்னைக்கு இங்கேருந்து கிளம்புறாங்களோ அவங்க கூட நானும் கிளம்பிடுவேன். நீ பேசின பேச்சுக்கு முத்து மீனா கிட்ட நீ தான் மன்னிப்பு கேட்கணும். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னொரு தடவை நீ முத்து மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசினேன்னா அதுக்கப்புறம் நானும் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன். புரியுதா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போன அண்ணாமலை ரொம்ப யோசிக்கிறாங்க. விஜயா திருந்துற மாதிரியே இல்லை. எவ்வளவோ பேசிட்டோம். ஆனால் என்னுடைய வீடுன்னு சொல்லி விஜயா என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிச்சிட்டாளே விஜயா. கண்டிப்பாக இது எல்லாமே அம்மாவுக்கு தெரியணும். அம்மா வரட்டும், விஜயாவை வெளுத்து வாங்கட்டும், அதுக்கப்புறம் விஜயா திருந்துறாளான்னு பார்ப்போன்னு சொல்லி அண்ணாமலை தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாட்டியும், என்ன அண்ணாமலை ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம்மா ரொம்ப நல்லா இருக்கோம்மா, ஆனால் விஜயா செய்கிறது எதுவுமே சரியில்லைம்மான்னு சொல்ல, மறுபடியும் விஜயா ஆரம்பிச்சிட்டாளான்னு கேட்க, ஆமாம்மா தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா. விஜயாவால் வீட்டில் நிறைய பிரச்சனை வருமோன்னு ரொம்பவே பதட்டமாகவே இருக்குது. முத்து மீனா விஜயாவை பற்றின உண்மையை சொன்னதுனால அவங்க 2 பேருமே இந்த வீட்டில் இனி இருக்கவே கூடாதுன்னு, விஜயா இது என்னுடைய வீடுன்னு என்னென்னவோ பேசிகிட்ருக்கா. எவ்வளவோ சொல்லியும் விஜயா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வரணுமா? விஜயா செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்கள் தான் சரியான பாடம் புகட்டணும். நீங்கள் வந்தாதான் விஜயா வந்து என்ன ஏதுன்னு உண்மையை புரிஞ்சுப்பாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அண்ணாமலை, விஜயா இப்போ மாமியாராக இருக்கா. அவங்க வீட்டில் 3 மருமக இருக்காங்க. இங்கே விஜயா வந்து அவள் வேலையை பார்த்து பொறுப்பாக இருந்தால் தானே மற்ற 3 மருமகளும் விஜயா பேச்சை கேட்பாங்க. விஜயாவே இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படிலாம் செஞ்சால் யாராவது விஜயாவையும் நம்ம குடும்பத்தையும் மதிப்பாங்களா? விஜயா ஏன் தான் இப்படி செய்கிறாளோ தெரியலையே அப்படின்னு பாட்டி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இருந்தாலும் நான் வரேன், நான் வந்து விஜயாவுக்கு புரிய வைக்கிறேன். நீ இதை பற்றி யோசிக்காத அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி. மீனா எப்பயும் போல் தன்னுடைய வேலையை பார்க்குறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் இப்படி வேணும்னே திட்டம் போட்டு என்ன மாட்டி விட்டுட்டாங்கல்ல. இனி எப்படி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? பார்வதி வேணும்னே முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இனி பார்வதி வீட்டுக்கே போகக்கூடாது. அதே மாதிரி எனக்கு பிரச்சனை செஞ்ச மீனாவையும் நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு மீனா வெளியில் தன்னுடைய வேலைக்காக கிளம்புறாங்க. உடனே அங்கே வந்த விஜயாவும், மீனா எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்ட உடனே, எப்பயும் போல் பூ கொடுக்க போகிறேன், கொஞ்சம் டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போதும், நீ சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் என்கிட்ட தானே இத்தனை நாள் கொடுத்து வச்சுருந்த. இனி நீ எங்கேயும் வேலைக்கே போக வேண்டாம். சம்பாதிச்ச பணத்தை என்ன செஞ்சேன்னு கூட தெரியல, சரியாக சேர்த்து வைக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ வேலை செஞ்சு இந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டாம், வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்.
அது மட்டும் இல்லாமல் இனி டெக்கரேஷன் ஆர்டர் வந்தாலும் நான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து செய்ய மாட்டேன்னு தெளிவாக சொல்லிடு. வீட்டில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல. அத்தை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் சொன்னதை மட்டும் செய் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலை ஒவ்வொன்றையா மீனாவை வந்து செய்ய வைக்கிறாங்க. மீனாவும் என்ன செய்யணும்னு தெரியாமல் ஏற்கனவே விஜயாத்தை நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்பயும் என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு வெளியில் போகாமல் வேலைக்கு போகாமல் வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையும் செய்கிறாங்க. இங்கே விஜயா ஒவ்வொரு வேலையாக சொல்ல எல்லாத்தையுமே மீனா செஞ்சிட்ருக்காங்க. மீனா ரொம்பவே கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய ரூமில் இருக்க விஜயா இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கா பிரச்சனை செய்கிறீங்க, இனி நான் யாருன்னு உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த சமயம் சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மேடம் நீங்கள் பார்வதி வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்க, இல்லை நான் பார்வதி வீட்டுக்கெலாம் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா மேடம் ரொம்ப கோவமாக இருக்கீங்களேன்னு கேட்கும்போது, ஆமாம் சிந்தாமணி, இங்கே இந்த பார்வதி என்னெல்லாம் செஞ்சுருக்கா தெரியுமா? எனக்கு இந்த மீனா முத்துவால் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனா என்னை வந்து அவமானப்படுத்தணும்னு நினச்சா சும்மா விடுவேனா? இனி வந்து மீனாவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சிந்தாமணி. நீங்கள் மட்டும்தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய போகிறீங்க. மீனா இனி வீட்டு வேலையை மட்டும்தான் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்ல, உண்மையாவான்னு கேட்குறாங்க சிந்தாமணி. ஆமாம், நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா வீட்டு வேலை செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் இனி பூ கொடுக்க போக மாட்டாங்கன்னு நானே மீனா கிட்ட தெளிவாக பேசிட்டேன். என் பேச்சை கேட்காம மீனா எந்த வேலையும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ இந்த மீனாவும் முத்துவும் என் வேலையில் தலையிடாமல் இருந்தால் அதுவே போதும். எப்படியோ இந்த விஜயா எனக்காக இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. மீனா இனி வீட்டு வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்களா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும், சரி விஜயா மேடம், நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. ஆனால் இந்த மீனா மட்டும் வெளியில் வந்து வேலைக்கு வந்துடாம, அதே மாதிரி டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்து செய்யவே கூடாது. உங்களால் எல்லாம் முடியும், நீங்கள் தான் மீனாவோட மாமியாராச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க, இந்த சிந்தாமணிக்காக இல்லை, எனக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். மீனாவும் முத்துவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினாங்க, என்ன மாட்டி விட்டாங்கல்ல, என்ன தலைகுனிய வைக்கணும்னு நினச்சா நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி மீனாவை ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்கிறாங்க. தினமும் மீனா வேலைக்கு போகாமல் இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. ஆனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி மீனாவும், வேண்டாம் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையோடு பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பாட்டிக்கிட்ட மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே பாட்டியும், என்ன மீனா எப்பயுமே வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கொடுக்க போகணும் பாட்டி, டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு சந்தோஷமாக பேசுவேன், இப்போ எதுவுமே பேசலையே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துவும், எப்படி பாட்டி மீனா உண்மையை சொல்லுவா? அப்படி நாங்கள் இந்த வீட்டில் உண்மையை சொன்னால் பிரச்சனை எங்களுக்குள்ள வருது. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். மீனா இங்கே நடந்த உண்மை எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொன்னதால், அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சதால், அம்மா இனி மீனா வீட்டிலையே இருக்கட்டும், வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டும், வெளியில் மீனாவுக்கு பிடிச்ச வேலையை செய்யவே கூடாது, சம்பாதிக்க கூடாதுன்னு மீனாவை வெளியில் அனுப்புகிறதே இல்லை. மீனாவும் நம்மளால் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பொறுமையாக அமைதியாக தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கா. ஆனால் மீனாவோட மனசு என்னன்னு எனக்கு தானே தெரியும் பாட்டி. அம்மா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியில் எங்கேயும் போகாமல் மீனா இவ்வளோ கஷ்டப்படுறத விட நாங்கள் வேற எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது. இந்த வீட்டில் இருக்கவே வர வர பிடிக்கவே இல்லை பாட்டி அப்படின்னு முத்து சொல்லும்போது, உடனே அங்கே விஜயா தலை குடிஞ்சு நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், ஆமாம்மா, வர வர விஜயா செய்கிறது எதுவுமே சரியில்லை. உண்மையை பேசாமல் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. இதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வச்சா இப்படி பிரச்சனை செய்கிறாமா? ஏன் தான் இந்த விஜயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இப்போதாம்மா எனக்கு தோணுது. சொல்லப்போனா விஜயா என் பேச்சை கேட்குறதும் இல்லை, அவள் விருப்பத்துக்கு இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா. நீங்கள் தாம்மா விஜயாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும். முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் தாம்மா இருக்கணும். அது மட்டும் இல்லை, பாவம் மீனா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு தனக்கு வர டெக்கரேஷன் ஆர்டரையும் செய்யாமல் வெளியில் பூ கொடுக்க போகாமல் ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன் தான் இந்த விஜயா இப்படி செய்கிறான்னு தெரியலம்மா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்ல, அங்கே இருந்த பாட்டியும், என்ன விஜயா இதெல்லாம்? உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், எல்லாரும் சந்தோஷமாக பேசுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ செய்கிற ஒவ்வொன்றையும் சொல்லி எல்லாரும் மனசு வேதனைப்படுறாங்க. நீ ஏன் விஜயா பொறுப்பாகவே எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற? மனோஜை மட்டும்தான் இப்போ பார்த்துப்ப, மனோஜ் மட்டும்தான் உன் பையன் அப்படி தானேன்னு கேட்க, அத்தை இந்த வீட்டில் மனோஜ் மட்டும்தான் என் பேச்சை கேட்குறான். உங்கள் பேரை முத்து உங்கள் கூட தானே இருந்தான். அதான் அவன் எப்போ பார்த்தாலும் என்னை பிடிக்காததுனால நான் வந்து எந்த தப்பு செய்வேன்னு பார்த்துட்டு என்னை மாட்டி விடுறான். என்னோட பிரச்சனையில் இவங்க 2 பேரும் ஏன் தலையிடணும்? அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? பார்வதியோட ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு கிடைக்க இருந்த அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்காம போனதுக்கு காரணமே இந்த முத்து தானே.
என்ன நடந்ததுன்னு புரியாமல் நீங்கள் இந்த முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நான் என் பையன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதில் என்ன அத்தை தப்பு இருக்குது அப்படின்னு எதிர்த்து பேசுகிறாங்க. போதும் விஜயா, நீ ஒன்றும் யாருக்கும் நல்லது செய்யலை. நீ பொய் சொல்லிகிட்டு இருக்க, ஏமாத்துற. அதன் மூலமாக உனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சா மட்டும் உன்னை எல்லாரும் பாராட்டிடுவாங்களா என்ன? முத்து மீனா சொல்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான். அதை நீ எடுத்துக்க மாட்டே தானே அப்படின்னு சொல்லும்போது, இவங்க யாருத்த எனக்கு உதவி செய்கிறதுக்கும் இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்கிறதுக்கு? இவங்களுக்கே சரியாக சம்பாதிக்க தெரியல. ஏன் இப்போ வரைக்கும் உங்கள் பேரை முத்துவுக்கு மாடியில் ரூம் கூட கட்ட முடியாமல் தான் இருக்கான். ஆனால் என் பையன் மனோஜ் நல்ல பிஸ்னஸ் செய்கிறான். ஏன்னா மனோஜை நான் பார்த்துக்கிட்டேன். மனோஜ் ஏன் கூட இருந்தான். ஆனால் பாட்டி தான் முக்கியம்னு அடம்பிடிச்ச முத்துவோட நிலைமையை பார்த்தீங்கல்ல. நீங்களாம் பேசாதீங்க அத்தை. இது என்னுடைய வாழ்க்கை. உங்கள் பையன் அண்ணாமலையை வேணால் இங்கேருந்து கூப்பிட்டு போங்க. ஏன் இந்த முத்து மீனாவை கூட கூப்பிட்டு போங்க. ஆனால் என் வீடு, இந்த வீட்டில் முத்து மீனா இருக்கவே கூடாது. என் பேச்சை கேட்காத இவங்க இங்கேருந்து என்ன செய்ய போகிறாங்க? என் பேச்சை கேட்கணுன்னா, இல்லை இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கணும்னா, இந்த மீனா வெளியில் வேலைக்கு போகவும் கூடாது, சம்பாதிக்கவும் கூடாது. சம்பாதிக்கிறதுனால ஏதோ மீனாக்கு கொஞ்சம் கிடைக்கிற அந்த பணத்தால் நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறா. 2 பேரும் திமிரா பேசுகிறாங்க. என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு பாட்டி என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்காம ரொம்ப கோவமாக விஜயா பேச, பாட்டியும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. விஜயா ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. முடியவே முடியாது. இந்த முத்து மீனா இந்த வீட்டில் இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. என் பையன் மனோஜ் மட்டும்தான் இங்கே இருக்கணும். சொல்லப்போனால் இந்த ஸ்ருதியும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால ஸ்ருதி ரவி இங்கே இருக்கலாம். மற்றபடி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த முத்து மீனாவை நீங்கள் கூப்பிட்டு போங்க. ஆனால் அவங்க ஏன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என் பேச்சை கேட்காம நீ என்னவோ பேசிக்கிட்டே இருக்க. அப்போ யார் பேச்சும் நீ கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அண்ணாமலை சொல்லும்போது கூட எப்படியாவது பேசி விஜயாவோட மனசை மாற்றிடலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு விஜயாவை பலார் பலார்னு பாட்டி வெளுத்து வாங்குறாங்க. செய்கிற தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு மீனாவும் முத்துவும் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணுமா? அவங்க எதுக்கு போகணும்? என் பையன் அண்ணாமலை கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டினான். அந்த வீட்டில் நீ இருந்துக்கிட்டு ஏன் வீடுன்னு சொல்லிகிட்டு இருக்க. ஒவ்வொருத்தரையா இங்கேருந்து அனுப்பணும்னு பார்க்குற. என்ன நீ என்ன வேணாலும் பேசுவேன், பொறுமையாக நான் இருப்பேன்னு நினைக்கிறியா? நீ தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல மருமகளாக என்னைக்காவது சமைச்சு கொடுத்துருக்குறியா? இல்லை எனக்கு மாமியாருன்ற மதிப்பு மரியாதை கொடுத்துருக்குறியா? உன் வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனைன்னு தான் நான் வர வேண்டியதாக இருக்குது. அண்ணாமலைக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். சொல்லப்போனால் என்னைக்கு என் மருமகளாக வந்தியோ அன்னைக்கே நான் என் பையனை பார்க்க முடியாமல் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, நீங்களாவது சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தான் நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு ஒரு முடிவெடுத்தேன். இப்போ கூட என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அண்ணாமலைக்கு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லைன்னா அதுக்கு காரணம் நீ தான். நீ எப்படியாவது உன்னை பேசி திருத்தலாம்னு நினச்சேன். நீ திருந்தவே மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா என் பேரன் முத்துவும் என் பேத்தி மீனாவும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. தப்பு செய்கிறது நீ தானே. பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்துறது நீ தானே. நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படியெல்லாம் செய்யணும்னு திட்டம் போட்டது நீ தானே. அப்போ நீ தான் தப்பு செஞ்சுருக்க. இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. தப்பு செஞ்ச யாரும் என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னியே. இந்த வீடு அண்ணாமலையோட வீடு. நீ கிளம்பு முதல்ல வெளியில். உனக்கு உன் ஃப்ரெண்டு பார்வதி தானே உதவி செஞ்சாங்க. உனக்கு உன் ஃப்ரெண்டு பார்வதி உதவி செய்ய இருக்கும்போது நீ எதுக்காக இங்கே இருக்கணும்? 2 பேரும் சேர்ந்து தானே இப்படி ஒரு பிரச்சனையை செய்வீங்க. நீ இப்படி செய்கிறதுனால நாங்கள் யாரும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு மீனாவும் முத்துவும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நடந்த உண்மையை அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நான் அமைதியாக இருப்பேனா என்ன? இப்போவே என் பையன் அண்ணாமலையை நான் என் கூட கூப்பிட்டு போவேன். ஆனாலும் அண்ணாமலைக்கு இங்கே வேலை இருக்குது. முத்துவும் மீனாவும் தன்னுடைய வேலையை இங்கே பார்த்துட்ருக்காங்க. நீ அவங்க கூட இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால் நீ பார்வதி வீட்டுக்கு போயிரு, அங்கேயே இரு, என்ன வேணாலும் செய். நாங்கள் உன்னை கேட்க போகிறதும் இல்லை. உன்னால் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அதனால தான் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நாங்கள் எல்லாரும் இங்கேயே இருக்கோம். இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாட்டி ஒரு முடிவெடுக்க, உடனே விஜயாவும் என்னத்தை பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசாத விஜயா. ரோகிணி தப்பு செஞ்ச உடனே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ரோகிணி ஏன் மருமக. நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தேன். நான் தான் முடிவெடுப்பேன்னு பேசினேன்ல. நீ ஏன் மருமக. நான் தான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தேன். என் பேச்சை கேட்காத நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இப்போவே இங்கேருந்து கிளம்பு. என் முகத்தில் முழிக்காத விஜயா அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க.
உடனே இங்கே மனோஜும் என்ன பாட்டி அம்மாவை இப்படிலாம் பேசுகிறீங்களேன்னு கேட்க, விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது மனோஜ். இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்க, இல்லை பாட்டி நான் ஒன்றுமே பேசலை. அம்மா மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்க. நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும் பாட்டி அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது விஜயா இங்கே மனோஜை பார்க்குறாங்க. மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் இங்கேருந்து கிளம்பணும்னு என் மாமியார் சொன்ன உடனே அமைதியாக இருக்காங்கல்ல. நான் இந்த வீட்டில் இருக்கிறத விட இங்கே இருந்து அவமானப்படுறத விட பார்வதி வீட்டுக்கு போனால் தான் நல்லது அப்படின்னு ரொம்ப கோவமாக அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. என்னை யாரும் தேடவும் வேண்டாம், என்னை தேடி வரவும் வேண்டாம், இனி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி இங்கே வா பார்வதின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற பார்வதி விஜயா வந்துட்டா போல. அப்போ முத்துவோட வீட்டில் பெரிய பிரச்சனை. அதான் விஜயா என்னை தேடி வந்திருக்கா. ஆனால் விஜயாவுக்கு இனியும் உதவி செய்யக்கூடாது. ஏன்னா விஜயா வீட்டில் உள்ள எல்லாருமே விஜயா மேலே கோவமாக இருப்பாங்க. விஜயா செய்கிறதும் தப்பு தானே. அங்கேருந்து இங்கே வந்து என் வீட்டில் தங்கலான்னு வந்தா, நான் இடம் கொடுத்தா இங்கே விஜயாவை தங்க வச்சா, அப்புறம் அண்ணாமலை அண்ணன் என் மேலேயும் கோவப்படுவாங்க. முத்துவும் மீனாவும் என்ன தப்பாக நினைப்பாங்க. இனி விஜயாவுக்கு நான் உதவி செய்யக்கூடாது. அதனால் விஜயா கூப்பிட்டாலும் வெளியில் போகவும் கூடாது, விஜயாவை நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து உதவி செய்யவும் கூடாது, அமைதியாகவே இருந்துருவோம் அப்படின்னு ரொம்ப நேரம் பார்வதி நான் விஜயா வந்திருக்கேன், வெளியில் வா பார்வதின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பார்வதி எதையும் கண்டுக்காம விஜயாவுக்கு உதவி செய்யவே கூடாதுன்னு அமைதியாகவே இருந்துடுறாங்க. ரொம்ப நேரமாக கூப்பிட்டும் பார்வதி வரல. எனக்கு தெரியும் பார்வதி எனக்கு உதவி செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பார்வதியை கூப்பிட்டும் பார்வதி வந்து வெளியில் வரவே இல்லை. நான் என் ஃப்ரெண்டு பார்வதி இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கேருந்து கோவமாக பேசிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ பார்வதி எனக்கு உதவி செய்யலை, நான் தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை செஞ்சிட்டேனே, எல்லாமே என்னால் தான் நடந்திருக்கு. சொல்லப்போனால் நான் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்திருக்கணும். என் மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க விஜயா. அண்ணாமலை முன்னாடி இனி யாரும் என்னை பற்றி யோசிக்க வேண்டாம், இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு விஜயா பேசிட்டு போனதால் விஜயா தன்னுடைய தான் செஞ்ச தப்பை புரிஞ்சிக்காம இவ்வளோ கோவமாக பேசிட்டு போயிருக்காளேன்னு இங்கே முத்துவோட பாட்டி, முத்து, மீனா, அண்ணாமலைன்னு எல்லாருமே விஜயா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்காம பார்வதி வீட்டுக்கு வந்தது என்னுடைய தப்பு தான். என் ஃப்ரெண்டு பார்வதியும் என்னை புரிஞ்சிக்கல, நான் எங்கே போகன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. இங்கே பாட்டி அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, என்ன அண்ணாமலை விஜயா யார் சொல்கிறதையும் கேட்கவும் மாட்டேங்கிறா, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா விஜயா மனசு மாறி திருந்தி வந்தாதான் இந்த வீட்டுக்கு வர முடியும், இல்லைனா விஜயா இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாமா, இது என்னுடைய முடிவுன்னு தெளிவாக எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு அண்ணாமலை.